தலையோட குட் பேட் அக்லி டீசர் எப்படி இருக்குன்னா, தலை ஃபேன்ஸ் இத்தனை வருஷமா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ மொத்தத்தையும் இந்த படத்துல இறக்கியிருக்காங்க. தலையோட பெஸ்ட் படம்னா நிறைய பேர் வந்து மங்காத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா டீசரை பார்க்கும்போது இது மங்காத்தாவுடைய டபுள் எக்ஸ் அதிகமா இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கு. டீசரோட ஃபர்ஸ்ட் சீனே வந்து தலைக்கு வந்து டாட்டூ போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ரெட் கலர் அப்புறம் கிரீன் கலர் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கிட்டயோ அவர் வந்து ஸ்குவாட் வாங்குற மாதிரி காட்டுறாங்க. டீசரோட ஃபர்ஸ்ட் டைலாக்கு ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான், அதனால மூச்சிலேயே முடிச்சிருவான்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதுக்கு நெக்ஸ்ட் தான் தலையோட வாய்ஸ் வரும். என்னதான் நம்ம குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்கிரும் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ரேமை காட்டுவாங்க பாரு. அப்படியே செம எங்கா இருக்கிற தலையை காட்டுவாங்க. அவ்வளவுதான். அஜித் ஃபேன்ஸ்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். டீசர்ல போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு தலையோட கெட்டப்ஸை காமிச்சிருக்காங்க. ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமா இருக்காங்க. தலையோட ஆக்ஷன் அப்புறம் ஜிவியோட மியூசிக் போட்டு பயங்கரமா தள்ளிருக்காங்க டீசரை. விடாமுயற்சியில தலைக்கு வந்து மாசான எலமெண்ட்ஸ் இல்லைன்னு எல்லா ஃபேன்ஸும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல இந்தாங்கடா வச்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டு அள்ளி தள்ளிருக்காங்க. இந்த டீசர் ஃபுல்லாவே தலை வந்து பெரிய கேங்ஸ்டரா தான் காட்டுறாங்க. அவரோட ரூல்ஸை அவரே பிரேக் பண்ணி வர அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. அதனால வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. தலை படத்துல என்னென்ன சம்பவம் பண்ணிருக்காருன்றதை எல்லாமே தியேட்டர்ல போய் பாருங்க. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க.